ஒரு யோசனை பண்ணிருங்க. நம்ம சம்பாதிக்கிறது ஒரு லிமிட், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10,000 ரூபாய் சம்பளமா இருந்தா அந்த 10,000க்கு உள்ள செலவு பண்ண ஆரம்பிச்சுக்கிறீங்க. ஒரு 5,000 ரூபாய் செலவு பண்ணுங்க, ஒரு 5,000 ரூபாய் சேமிப்பு வைங்க. சேமிச்ச எந்த குடும்பமும் தோற்றதா வரலாறு இல்லை. ஒரு 5,000 ரூபாய் சேமிச்சீங்கன்னு சொன்னா அதை வச்சு இன்னைக்கு எத்தனை பேர் வீடு கட்டிருக்கீங்க, எல்லாம் நல்லா இருக்கிறீங்க. இதெல்லாம் சேமிப்பு இருந்தனால. அளவுக்கு மீறி செலவு பண்ண குடும்பம்லாம் இன்னை வரைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டு அவங்க வெளியும் போக முடியாம உள்ளே இருந்துகிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு சொன்னா நம்மளுடைய வரவு அதிகப்படுத்திக்கிறது காரணம். வரவு அதிகப்படுத்திக்கலாம், செலவு அதிகப்படுத்தினால வரவு எவ்வளவு இருக்கு அதோட செலவு அதிகமான காரணத்தினால இன்னைக்கு நம்ம நிறைய பேர் கஷ்டப்படுறோம். அதெல்லாம் இந்த கம்பெனியை நான் எப்படி இந்த அளவுக்கு உள்ள மேல கொண்டுட்டு போன காரணம் என்னன்னு சொன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவ்வளவு கஷ்டப்படுறோம். இன்னைக்கு நான் ஒரு 3 நாளைக்கு ஒரு ட்ரிப் பிளைட் ஏறிட்டு இருக்கிறேன். ஒவ்வொரு பிளைட் ஒவ்வொரு நாளுக்கு ஏறி பறந்துட்டு இருக்கிறேன். சாதாரண விஷயம் இல்ல. ஒரு ட்ரிப் ஏர்போர்ட்ல வந்துட்டு மறு ட்ரிப் அது திரும்பி போயிட்டு வீட்டுக்கு போய் சேர்த்து அது ஒரு வருஷத்துக்கு ஒரு ட்ரிப் வர்றாங்க பாரு. அவங்களுக்கு தெரியும் அந்த கஷ்டம். என்னடா இந்த சனியை முடிஞ்ச இந்த கஸ்டம்ஸ் இது கிளியரன்ஸ் வெளியாகி இதெல்லாம் வர்றதுல எவ்வளவு கஷ்டமோ அது போல நம்ம பார்சலும் கிளியரன்ஸ் பண்ணி வெளியே கொண்டு எடுக்கிறோம்னா சாதாரண விஷயம் இல்லை. அது சீக்காருக்கோ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். சீக்காருக்கு எப்போ வேணாலும் பிடிச்சி போடுவான், என்ன வேணாலும் செய்வான். இந்த வருஷம் தான் இது வரைக்கும் இந்த சீக்காருக்கு பிரச்சனை எல்லாம் வந்துட்டு இருக்கு. ஏன்னா எல்லா பக்கம் பரவிட்டனாலும் இப்போ அந்த பிரச்சனை ஒரு சில இடத்துல இருக்கு, ஒரு சில இடத்துல ஓகே எந்த பிரச்சனை தான் போயிட்டு இருக்கு. நான் அதனால அரிப்பாயிட்ட போய் சொல்லிட்டேன். நான் இந்த ஒரு 3 மாசம் முன்னே சொல்லிட்டேன், முடிஞ்சாலும் எல்லா பிராஞ்சிலையும் சொல்லி சீக்காருக்கும் குறைச்சிக்கணும். ஏன்னா கரெக்டா நோம்பு நேரம் வரும்போது இந்த கெஸ்ட் மொத்த வரையும் அப்படியே பிளாக் பண்ணிட்டு நோம்புல இந்த நேரம் அடுத்தது பக்கிறது வரைக்கும் கொடுக்க மாட்டாங்க. அதனால நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டோம்னு தெரியும். இருக்கிறவங்க மன உளைச்சல் நிறைய பேருக்கு உடம்பு எல்லாம் போயிடுச்சு. குவைத்துல உள்ளவங்களுக்கும் சரி இந்த இதுல இருக்கிற என்ன சொல்றது கஸ்டமர் கேர்ல இருக்கிறவங்களுக்கு தான் அதுல கஷ்டம் தெரியும். மேனேஜர்களுக்கு அவங்களுக்கு டெலிவரி போறவங்க இவங்களுக்குன்னா அதுக்குன்னு தெரியாது. டிரைவர் அவங்கலாம் அது அடுத்த விஷயம். இங்க இருக்க இந்த போன் அட்டன் பண்ணா தெரியும். நிறைய பேருக்கு காது வலி, இன்னை வரைக்கும் காது வலியை பிடிச்சிக்கிட்டு நிறைய பேர் நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு விலைக்கு போனவங்களும் இருக்கிறாங்க. இன்னை வரைக்கும் அந்த வலியோடு இருந்துட்டு இன்னைக்கு வேலை பார்த்தவங்க நிறைய இருக்கிறாங்க. இங்க கூட சொல்றேன், இங்க எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைகள் எடுத்து இது பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா எல்லாம் 2 வருஷம் 1.5 வருஷம் 3 வருஷம் உள்ளவங்க தான். 4-5 மட்டும் தான் பழைய ஆள் இருக்குங்க. அது ஆனா இந்தியா குவைத்தை பொறுத்த வரைக்கும், கத்தாரை பொறுத்த வரைக்கும் அந்த ஊர்ல என்ன எல்லாம் 10 வருஷத்துக்கு மேல அந்த மொபைலை வச்சு கேட்டு அவங்க காது வலியும் தாங்க முடியாம இன்னைக்கு எத்தனை பொம்பளை ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. நான் அதனால அவங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன், நீங்க ஒரு 6 மாசம் போய் 3 மாசம் போய் 4 மாசம் வீட்டுல போய் ரெஸ்ட் எடுத்துருவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா காட்டுறேன். அதே மாதிரி நீங்களும் சொல்றேன், ஏதாவது அதனுடைய உடம்பு எப்படி கோளாறு இருக்கோ எது இருக்கோ செக் பண்ணிட்டு உங்க உடம்பு நீங்க நல்லபடியா எல்லா இடத்துலயும் எந்த அளவு உங்களுடைய நோய் இருக்கு அந்த நோயை சரி பண்ணிக்கிறீங்க. ஏன்னா வருங்காலம் வாழக்கூடிய காலம் நீங்க எல்லாம் நல்லபடியா இருக்கணும். உங்க பிள்ளைகள் நல்லபடியா வளரணும். பிள்ளைகள் நல்லா படிக்க வைங்க. முக்கியமா படிப்பு ரொம்ப முக்கியம். அது என்ன நான் இன்ஷால்லாம் நான் அடுத்த மீட்டிங்ல நான் உங்களுக்கு அது பொதுவா எல்லாரையும் வச்சு பேச வேண்டிய இது நிறைய இருக்குது. இன்ஷா அல்லாஹ் இதனுடைய முடிவு இதுதான், வேற ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு கம்பெனி நல்லா இருக்குது. நீங்க எந்த அளவு ஒத்துழைச்சிலையோ நல்ல உழைப்பா கொடுத்தீங்களோ அந்த உழைப்பு இன்னைக்கு ஒரு வேறு ஆலமரமா உருவாகி இருக்குது. அதுக்கு எல்லாருக்கும் பங்கு இருக்குது. அதனுடைய பங்கு இன்ஷா அல்லாஹ் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு எல்லாருக்கும் நான் ஒரு நல்ல ஒரு இது தருவாது. அது ரிமார்க் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பா ஒரு பெரிய அமௌண்ட் எல்லாரும் கொடுக்கணும்னு எனக்கு எண்ணம் இருக்குது. அந்த எண்ணம் இன்ஷா அல்லாஹ் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு எப்பன்னு சொல்ல மாட்டேன். நான் கூடிய சீக்கிரம் அதுக்கு ஒரு அறிவிக்கிறேன். வேற ஒன்றும் கிடையாது. இன்ஷா அல்லாஹ் இதுடைய விஷயமா கொஞ்சம் அறிவிப்பா தான் ரொம்ப முக்கியமா இந்தியாவில் போடணும் மீட்டிங்னு சொல்லிட்டு அவங்க ஒரு வற்புறுத்தினால தான் எனக்கு இந்தியாவில் மீட்டிங் போட்டு எப்படி சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. இந்த லேபர் இதெல்லாம் இருந்து ரொம்ப நம்ம ஒவ்வொரு ட்ரிப்பு வரும்போது நான் மீட்டிங் போட்டு போவோம், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த மீட்டிங் எனக்கு எந்த அளவு குவைத்து கத்தார் பஹ்ரைன்ல போடுற மீட்டிங் இங்க சக்சஸ் ஆக மாட்டேங்குது. அதனால எனக்கு மீட்டிங் போறதே நான் மறந்துட்டேன். அதுக்கப்புறம் அவங்க அந்த இருக்கிற 3 பேரும் தலையில போட்டு நீங்க எப்படியோ பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவங்களதான் பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அவங்களும் கேட்டுக்கொண்ட காரணத்துக்காக நான் இந்த மீட்டிங் அறிவிச்சிருக்கோம். உங்களுக்கு தெரியும், நைட்டு 3 மணிக்கு இறங்கினேன். 3, 4, 4:30 படுத்து இது பண்றதுக்கு இங்க உள்ள ஹீட்டை பற்றி உங்களுக்கு தெரியும். உள்ள பார்த்த போறதா எனக்கே தெரியுது, ரொம்ப அதிகமான ஹீட் இருக்கு. அங்கேனா ஹீட் எவ்வளவு இருந்தாலும் இந்த கம்யூனிட்டி இந்த இது இருக்காது, வேர்வை இருக்காது. இங்க இறங்கினமே வேர்த்து ஓடுது, வேற ஒன்றும் செய்ய முடியல. இப்படித்தான் சமாளிக்கன்னு தெரியல. எனக்கு ஆச்சரியமா தான் இருக்கு. இந்த ஊர்ல எங்களுக்கு அங்க பழகிடுச்சு, உங்களுக்கு இங்க பழகம் தெரியல. வீட்டுல போய் கதவை திறந்து உள்ள படுக்கலான்னு போனா நெருப்பு எறிகிற மாதிரி இருக்கு. எனக்கு ஷாக்காகி நான் முதல்ல எனக்கு ஹோட்டல்ல பண்ணி விடுங்க. ஹோட்டல்ல படுத்த போற நிம்மதி தூங்க 5 மணிக்கு படுத்துட்டு போய் 8 மணிக்கு கிளம்பி 8:30 மணிக்கு பில் அடிச்சோம்னா எனக்கே தெரியல. 8:30 மணிக்கு அந்த பேப்பர் தந்தாப்புல எல்லாம் ரெடி பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அதனால ஒரு 3 மணி நேரம் தூங்கிட்டு எந்திரிச்சு உட்காந்துருக்கேன். இன்ஷா அல்லாஹ் என்னுடைய மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு சாயங்காலம் என்னுடைய இதை நல்லபடியா இந்த டிராவல்ஸ் ஆரம்பிக்கிறோம். கார்கோ அது சக்சஸ் ஆயிடுச்சு. அடுத்து டிராவல்ஸ் ஆரம்பிக்கிறோம். இந்த டிராவல்ஸ் மூலியமா நிறைய இடத்துக்கு நம்ம நிறைய பிரான்ச் போட போறோம். இங்கே இந்தியாவில நிறைய பிரான்ச், இந்தியா பெரிய நாடு,
அதனால எல்லா இடத்துலயும் போடணும். எந்த அளவு இப்போ கார்கோ பேர் பரவி இருக்குதோ எல்லா நாட்டிலையும் எல்லா ஸ்டேட்லயும் பரவி இருக்கிற மாதிரி டிராவல்ஸும் போடணும். அதுக்கு உள்ள ஒத்துழைப்பு நீங்க உங்களுடைய பிள்ளைகளை படிக்கிற பிள்ளைகளை வந்து அதாவது வந்து வேற வேற லெவல்ல படிச்சு போயிட்டு வேற கவர்மெண்ட் ஒர்க் இருக்கு அது இருந்துச்சுன்னா அதுல போயிட்டே இருக்கணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது ஒண்ணுமே இல்லை சரியா இல்லைங்கிறவங்கள வந்து நம்ம கம்பெனில கொண்டு வரணும்னு சொன்னா டிராவல்ஸ் படிக்க வைங்க. இந்த இது ஒரு கொஞ்சம் படிப்பு இருக்கு. இந்த படிப்பு வந்து கார்கோ மாதிரி ஆமா அயாட்டா படிக்கணும். அயாட்டாவில் நிறைய உள்ள அயாட்டாக்குள்ள பல விஷயம் இருக்கு. அதுக்குள்ள ஏசிஎம் ஏடிஎம் அந்த இதுலாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் உள்ள போய் படிச்சேன்னா அது ஒரு 3 மாசத்துல 6 மாசம் கோர்ஸ் தான். அது ஈஸியா படிச்சுட்டு அலிபாய் மாங்கன்னா அதை படிக்க வச்சுட்டேன். நான் சொன்னேன் என்ன படிப்பே ஏறலனாலும் ஒரு அயட்டா படிக்க வைங்க, வேற ஒன்றும் கிடையாது. அப்புறம் ஏதாவது இது பண்ணிக்கலாம். அயட்டா படிச்சு இன்னைக்கு நல்ல லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம் நம்ம கம்பெனில. இப்ப லாஸ்டா அந்த 200 தினார் சம்பளம், அதாவது ரொம்ப ஹவுஸ்பாயா இருந்தவன் ஏதோ கொஞ்சம் படிச்சிருக்கான், டிகிரி பிகாம் படிச்சான், பிபிஏ படிச்சிருக்கான். அவனை வரும்போது அவனெல்லாம் சில வேலைகள் கஷ்டமான வேலைகள் இந்த காதி மிசால வந்து வந்துடுறான். அவனை வந்து நம்ம கம்பெனியில் வரும்போது எவ்வளவு ஒன்லி 100 தினார் ஒரு 10,000 ரூபாய் 15,000 சம்பளத்துக்கு வருவாங்க, 20,000 சம்பளத்துக்கு வருவாங்க. அவனோட நான் சொல்றது நீ வந்து படிச்சிருக்கிறா, இந்த படிப்பை வந்து நீ வந்து வேஸ்ட் பண்ணிடாம இந்த அயட்டா கோர்ஸ் ஒன்று இருக்கு அங்கேயே வச்சு நம்ம பண்ணி கொடுக்குறோம். அந்த கோர்ஸ்ல படிச்சு உள்ள போயிட்டு வந்து வெளியாகி அழகா கத்துக்கிட்டோம். மூளை இருக்க நல்லா கத்துக்கிறாங்க. கத்துக்கிட்டு இன்னைக்கு என்னுடைய கணக்குப்படி வந்து அந்த பட்டான் இந்த திராப்பு இவனெல்லாம் வந்து எவ்வளோ 1000 தினார் 100 தினார்ல வேலைக்கு வந்தவங்க நீங்க 1000 தினார் 10 மடங்கு அதிகமாயிட்டாங்க. 1000 தினார் உங்களுடைய இது 2 லட்ச ரூபாய்க்கு மேல ஆகும். குவைத்துடைய காசு நான் சொல்றேன், ஒரு மாசத்துக்கு 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. அதனால நான் சொல்றேன் இது வந்து சாதாரண இது இல்ல, நல்ல தொழில். அதுக்கு உள்ள தொழில் உங்க கையில இருக்குது. உங்க பிள்ளைகளை அப்படி இது பண்ணுன்னு சொன்னா ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க சுற்று வட்டாரத்தில் உள்ளவங்க உங்களுடைய சொந்தக்காரங்க உங்களுடைய ரிலேஷன் பிளட் ரிலேஷன் யாரா இருந்தாலும் சரி அவங்கள வந்து அயட்டா படிக்க வச்சு அவங்கள வந்து இந்த தொழில் பண்ணுவாங்க. கார்கோ வந்து படிக்காதவங்க அதோடைய காலம் போச்சு, அவங்களுடைய பார்த்து நம்ம பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இனி என்ன நம்ம அதர் ஸ்டேட்ல இருந்து இறக்கலாம், அதர் கண்ட்ரில இருந்து இறக்கலாம். பட் படிச்சு இப்போ எல்லாருமே எல்லா பிள்ளைகளையும் படிக்க வச்சிருக்கிறியா, அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த படிப்பை வந்து வீணாக்காம நல்ல நல்ல படிப்பு மேல போறவங்களும் விட்டுருங்க. படிக்காம ஒரு அளவு தான் இவருக்கு மூலையில ஏற மாட்டேன்னு சொன்னா அதை வந்து அயட்டா படிக்க வச்சு நம்ம கம்பெனியில் சேர்த்துக்கோங்க. எல்லா ஊர்லயும் வச்சு இது பண்ணுவோம். அதுக்கு உள்ள அடித்தளம் போட்டுருக்கோம். இன்னைக்கு போட போறோம். இன்ஷால்லா இந்த அடித்தளத்துக்கு நீங்க எல்லாம் ஒத்துழைப்பு எப்படி அந்த ஒரு 10 வருஷம் இந்த கார்கோ எப்படி ஒத்துழைச்சோ அது போல இதுக்கும் ஒத்துழைக்குமாறு கேட்டுக்கொண்டு இன்ஷால்லா மற்ற விஷயங்களை வந்து நம்ம ஆரிஃபாய் வந்து கார்கோ விஷயம்லாம் அவங்களுக்கு தெரியும். ஏன்னா நான் கொஞ்சம் என்னுடைய 70% தலைவலியே ஒதுக்கிட்டாங்க. எப்படி அலிக்கு நான் ஒதுக்கி கொடுத்தேன்னா அது மாதிரி இப்போ எனக்கு ஆரிஃப் ஒதுக்கி கொடுத்து ஆரிஃப் தான் பார்த்துட்டு இருக்காங்க. இதே மாதிரி இந்தியாவில் இருக்கிற அந்த கிதிர பையன் காஜா அந்த இவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்ராஹிம் மற்ற விஷயத்தை அங்கே உள்ள செக் பண்ணிட்டு இருக்காங்க. மற்ற குமார்னா இந்த இடத்துக்கு வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் இந்த சாகிரா வந்ததுக்கு அப்புறம் ஒரு இது எங்க மெட்ராஸ்ல இது குழப்பம் இல்லாம இருக்குது. அது மாதிரி ஆனந்தியுடைய இது அது பழைய ஆளு அது பிரச்சனை இல்லை. எல்லாரும் நல்லா ஒத்துழைச்சு எல்லாம் பண்றீங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லயும் நீங்க இருக்கிற மேனேஜர்கள்லாம் அருமையா பண்ணிட்டு இருக்கிற ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அது மாதிரி நடராஜன் சும்மா சொல்லக்கூடிய ஆரம்ப காலத்துல இருக்கு. அவருக்கும் ஒரு ஹார்ட் பிரச்சனை வந்து ஆப்ரேஷன் பண்ண ஆப்ரேஷனா ஆஞ்சியோபிளாஸ்டி ஓகே நல்லது ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணி இன்னைக்கு வந்து அவங்களுடைய இது அதே மாதிரி எல்லாருமே இந்த டென்ஷனு இது அவருடைய பிரைவேட் பிரச்சனையும் நிறைய இருக்கு. அதனால வந்து சொல்றேன் இந்த முதல் காரணம் அந்த நம்மளுடைய டென்ஷன் தான், வேற ஒன்றும் கிடையாது. அதை வந்து குறைச்சிக்கிறங்க. எவ்வளவு பிரச்சனையா இருந்தாலும் ஒரு 40 வயசுக்கு மேல ஆயிடுச்சு கொஞ்சம் வயசாயிடுச்சுன்னா பொறுமை ரொம்ப முக்கியம். நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, யார் ஒரு பொறுமையை கடைபிடிக்கவில்லையோ அவர்களுக்கு சொர்க்கத்துக்கும் தூரம் ஆயிருன்னு சொல்லிடுறாங்க. எவ்வளவு பிரச்சனைகள்லாம் வரும். அந்த பிரச்சனை வரும்போது அந்த நேரத்தில் கொஞ்சம் பொறுமையா இருந்துட்டு வேற ஒண்ணு புருஷன் பொண்டாட்டிகளும் பிரச்சனை இருக்கு, நிறைய இருக்கு. அந்த புருஷன் பொண்டாட்டி பிரச்சனை அதிகமா இருக்கு. இல்லைன்னா பிள்ளைகளுக்கும் அப்பனுக்கும் பிரச்சனை இருக்கு. இந்த 2 பிரச்சனை பெருசா இருக்கு. அம்மா கூட ஒதுக்கிடுவாங்க. அம்மாவுடைய பிரச்சனை அம்மாவுக்கு வர அம்மாவோட மலட்டினா கூட ஒதுக்கிடுவாங்க. இந்த பொண்டாட்டி புருஷனுக்கு உள்ள பிரச்சனை பெருசா ஆயிடுச்சுன்னா அது அதை விட டென்ஷன் வேற எதுவுமே கிடையாது. அதை வந்து சரி பண்ணணும். சரி பண்றதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா அழகா டாக்டர் சொல்லிக்கிறாங்க, ரசோசெல்லாம் அழகா சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா அந்த கஷ்ட நேரத்துல நீங்க பேசாம கொஞ்சம் பொறுமையா பொண்டாட்டி மாதிரி கத்திட்டு போட்டுன்னு சொல்லிட்டு பொறுமையா இருந்துட்டீங்கன்னா நீங்க பொழைச்சிட்டீங்க. நீ பொண்டாட்டி கத்துறா அவளை எப்படி கத்த வரும்னு சொல்லிட்டு மீறி அடிச்சு நீங்க இது பண்ண போனீங்கன்னா இன்னும் உங்களுக்கு வந்து உங்களுடைய ஏன்னா அழகா சொல்லியிருக்கிறாங்க பெண்களை இறைவன் எதுல இருந்து படைச்சான்னு உங்களுக்கு தெரியும். விழா எலும்புல இருந்து ஆதம் இப்படி விழா எலும்புல இருந்து எடுத்து பெண்ணை படைச்சிருக்கலாம். அதை வந்து அவங்க பெண்ணுடைய வந்து வளைவு செலவு அதிகமா இருக்கும். அதை நீங்க ரொம்ப உழைச்சின்னா உடைஞ்சு போயிடும். அதுக்காக வந்து அந்த குடும்பத்தை எப்படி நேச்சரா கொண்டு போகணும் அதையும் கொண்டு போகணும். அது பிள்ளைகளுடைய பிரச்சனை நிறைய வரும். எப்படிலாம் சொல்லுவாங்க, அந்த அப்பா இப்படி சம்பாதிச்சாங்க நீ எனக்கு என்ன செஞ்சா அப்படின்னு நம்மளும் சில நேரத்தில் நம்ம அப்பா பேசிருக்கோம். அது மாதிரி நம்மளோட பேசக்கூடிய சூழ்நிலை வராம நீங்க உங்க பிள்ளைகளை கண்ட்ரோல அழகா கொண்டுட்டு போங்க. வாழ்க்கையை நல்ல விதமா இருக்குன்னு யாரும் இந்த அறிவுரைன்னு சொல்ல மாட்டாங்க. நான் தான் சொன்னேன் நிறைய தெரியும் உங்களுக்கு. இன்னைக்கு கர்ணன் இருக்கான், இன்னைக்கு
நேற்று நீங்க பாத்தீங்களா, கண்ணனை பாத்தீங்களா, நேற்று வந்துட்டு போனான். அவனுடைய லைஃப் கல்யாணத்துக்கு அப்புறம் வேற ஒண்ணு அருமையா இருந்தா. அந்த கர்ணன் எனக்கு பர்சனல் டிரைவரா இருந்தான். அந்த அளவுக்கு அவனை வந்து நான் ரொம்ப செல்ல பிள்ளையா வச்சுக்கேன். அது எப்போ மேரேஜ் பண்ணானா வர்றாங்க. அப்படியா? அது சரி. நாங்க இப்போ 5 வருஷத்துக்கு அப்புறம் இவங்க எல்லாம் சந்திச்சு போய் நாங்க பேசிட்டு இருக்கிறோம். இங்கிட்டு வாங்கிட்டு வா, இந்த சேரத்து போடு, இங்க வா, கிட்ட வாங்கிட்டு வா. சரி, என்ன இருக்குது அள்ளிட்டு வேண்டாம் அலங்கியது இல்ல கேக்குறேன். அதே ஏத்திக்கிட்டு ஒண்ணு ட்ரெஸ் தானே இருக்குவாங்க. இல்ல உங்க பேக்கெல்லாம் ஏற்பட்ட வேற எவனை யாரு பேக்கலாம் இன்னைக்கு ஆட்சியில் வந்து பார்க்கும்போது நிறைய பேர் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறமும் பார்த்துருக்காங்க. இங்க ஒரு ஆள் கண்ணு தெரியாம கொஞ்சம் என்ன பண்றது. ஃபிளைட்ல வந்திருக்காங்க. இதை விட வேற என்ன வேணும்? எல்லாரும் ட்ரெயின் பஸ்ல வந்திருக்காங்க. ஃபிளைட்ல வந்திருக்கான்னு சொன்னா அப்போ ஒரு இது ஆயிடுறாங்க, ஃபேமஸ் ஆயிட்டாங்க. சரியா? சரி, எங்க அண்ணனை பத்தி எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப சந்தோஷம். ஒரு வெளிச்சமா சில விஷயங்கள் யாராவது வந்து பிராஞ்சில் உள்ள பேசாத திட்டினது எனக்கு தெரியாது. கண்டிப்பா திட்டாது. சரி, ஓகே. நான் என்ன கண்டினியூ பண்றேன். இந்த பிள்ளைகள் பிரச்சனைகள் நிறைய எல்லாருக்கும் நான் சொல்றேன். அதுல எங்க அண்ணனுடைய பிள்ளைகளுடைய பிரச்சனை ரொம்ப பிரச்சனை. அதனால நினைக்கும் போது ரொம்ப இதா இருக்கு. ஏன்னா அதைனா கேட்டுதான் நான் பேசுறேன். வேற ஒரு பையனை பிறந்த நல்ல பையன் அவன் வந்து கோயத்துல இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு அவன் சரியான அவனுடைய வளர்ப்பு சரியில்லாத